வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடக்க தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது கரை கடக்க தொடங்கியதும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலெடுக்க போகிறது. இது மிக நெருக்கமாக கடற்கரையை ஒட்டித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாலாசூருக்கு வடக்கே இதனுடைய வழித்தடத்தை பார்த்தீங்கன்னா, ஒடிசாவின் வடக்கு பகுதி, சத்தீஸ்கரின் வடக்கு பகுதி வழியாக மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா எல்லை வழியாக குஜராத் பகுதியை நோக்கி சூரத் மற்றும் அகமதாபாத் மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த குஜராத், ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். வழக்கமா சொன்னதுதான் இது. 31 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்குல 1ஆம் தேதி குஜராத்தில் அமையும். ஆக 31 இருந்து 2ஆம் தேதி வரையும் மீண்டும் குஜராத்திற்கு வெள்ளப்பெருக்கு. இது நகரும் வழித்தடம் எல்லாம் வெள்ளப்பெருக்கு தான். இப்பொழுது ஒடிசா, சத்தீஸ்கர், நாளைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் பாதிக்கும் இடம் இருக்கு. பெரும்பாலும் மகாராஷ்டிராவில் தான் இரு காற்று இணைவு ஏற்படும். அது அப்படியே சூரத் மற்றும் மும்பை இடைப்பட்ட பகுதி வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். இதை எதற்கு நான் சொல்றேன்னா, இது உள்ளே நகர தான் வெப்பசலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக தீவிரமடையும். நேற்றைக்கு கரையை தொட்ட காரணத்தினாலே நேற்றைக்கு மழை இது 25ஆம் தேதியே கடந்திருக்கணும். தாமதம் அடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து மெல்ல நகர தொடங்கி இருக்கிறது. ஆக இந்த நிலை காரணமாக இன்றும் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும். நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மழை. ஆனா டெல்டாவில் கிழக்கே போகல. திருவாரூர் மாவட்டத்தில் நுழைந்ததுமே செயலிழந்துருச்சு. ஆனால் தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில், தஞ்சை மாநகரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட ஆலங்குடி, புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதி, கந்தர்வக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கு இடையெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு. அது எங்க உருவானது பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், துவரங்குறிச்சி இடைப்பட்ட பகுதியில் அந்த அருகே உருவானது. அங்கே 4 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. அதிலிருந்து அப்படியே தொடங்கிய மழை புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி, புதுக்கோட்டை, அதற்கு வடக்கே கந்தர்வக்கோட்டை பகுதிக்கு பொழிந்து ஒரத்தநாடு, தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதிக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்து டெல்டாவின் திருவாரூர் மாவட்டம் கொடுத்து. அடுத்து சென்னையை பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை தான். தென்மேற்கு பருவமழை, சாரல் மழை பொழிவு நேற்றைக்கு உடுமலைப்பேட்டைக்கும் வந்து விட்டது. குளிர்ந்த காற்று வீச தொடங்கி விட்டது. ஒருவேளை மதியம் கொஞ்சம் வெயில் காணப்பட்டாலும் படிப்படியாக வெயில் என்பது குறையும், வெப்பம் என்பது விலகும், தென்மேற்கு பருவ காற்று நுழையும் படிப்படியாக. 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் முழுமையா நுழையிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி. நேற்றைக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா நல்ல மழை பொழிந்திருக்கிறது. பள்ளிக்கரணை 67 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு பள்ளிக்கரணை. அடுத்து பாத்தீங்கன்னா மேடவாக்கம் 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 4 சென்டிமீட்டர். ஒக்கியம் துறைப்பாக்கம் 30 மில்லிமீட்டர், 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. ஈஞ்சம்பாக்கம் 26 மில்லிமீட்டர், கண்ணகி நகர் 25 மில்லிமீட்டர், அடையாறு 24 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 19 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் 16 மில்லிமீட்டர், பெருங்குடி 14 மில்லிமீட்டர், மடிப்பாக்கம் 13 மில்லிமீட்டர், நீலாங்கரை 10 மில்லிமீட்டர், மேலும் வலசரபாக்கம் 7 மில்லிமீட்டர். புத்தண்டி போன்ற பகுதியும் மழைதான். சென்னை மாநகருக்கு பெருசா இல்ல. தெற்கே அடையாருக்கு தெற்கே, மீனம்பாக்கத்திற்கு தெற்கே மழை பொழிவு நன்றாக இருந்தது. குன்றத்தூர் மற்றும் அப்படியே பூந்தமல்லி, தண்டலம், செம்பரம்பாக்கம் தொடங்கி அப்படியே குன்றத்தூர்ல இருந்து தீவிரமடைந்து தாம்பரம் மற்றும் கேளம்பாக்கத்தை மையமாக வைத்து நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. 7 சென்டிமீட்டர் வரைக்கும். இன்றைக்கும் மழைப்பொழிவு உண்டுங்க. டெய்லி மழைப்பொழிவு தினசரி உண்டு. ஆனால் ஒதுக்கித்தான் இருக்கும். முழுமையான வலுவான மழையெல்லாம் ஆகஸ்ட் 1 என்றும் படிப்படியாக ஆகஸ்ட் 2, 3, 4 தீவிரமடையும் என்றும் 10ஆம் தேதி வரை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 10, 11 தொடர வாய்ப்பு இருக்கு. வெப்பசலன இடிமழை கொஞ்சம் வலுவாகவே இருக்க வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலன இடிமழையுமே இருக்கு. இந்த 10 14 வரை ஒரு இடைவெளி கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆனால் அது இடைவெளி கொடுக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னா, தென்சீன கடலில் இருந்து தாய்லாந்து வழியாக, அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழியாக வரக்கூடிய நிகழ்வு ஒன்று சரியாக 10ஆம் தேதி அது வியட்நாம், கம்போடியாவை கடக்க இருக்கிற காரணத்தினாலே காற்று வடகிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் என்பதனால தொடர இருக்கிறது தொடர்ச்சியாக மழை. அது படிப்படியாக அப்படியே கொஞ்சம் 10ல் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்.
ஆனால் மழை இருந்துட்டே இருக்கும். அப்புறம் 14 வரைக்கும் அப்படியே குறைஞ்சது மாதிரி மழை கொடுத்து கொண்டே இருக்கும். 15ல இருந்து பிக்கப் ஆயிடும். 18ல இருந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆகஸ்ட் 18ல இருந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஆகஸ்ட் 18ல இருந்து ஆகஸ்ட் 17ல இருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழக்கூடிய நாள். இருந்தாலும் அந்த நாளிலே மழை இருக்கும். நன்றாக குளிர்ந்த சீதோஷன்ல இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். நிகழ்வு அப்போது ஒடிசா வழியாக கடந்து ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக அடுத்த நிகழ்வு மகாராஷ்டிரா நோக்கி பயணிக்க தொடங்கும். ஆக நல்ல மழைப்பொழிவு மகாராஷ்டிராவை நோக்கி கொடுத்து கொண்டு போகும். அந்த நேரத்துல கேரளா கர்நாடகா வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில இறுதி கட்டத்துல அது தீவிரத்தை கொடுக்க தொடங்கும். செப்டம்பர் அக்டோபர் மிக தீவிரமாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் 17 தலைகீழாக மாறும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக மாறும். உச்சபட்ச தீவிரம் என்பதே செப்டம்பர் அக்டோபர் முன் 15 தேதி, செப்டம்பர்ல ஒரு 30 நாள். ஆக 45 நாள் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த ஆகஸ்ட் 30 நாளும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக ஆகஸ்ட் 1 பிறந்ததும் மழைப்பொழிவு தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலன இடிமழை பிடிப்போம். நேற்று போல் இன்றைக்கும் பாலக்காட்டு கணவாயில, ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாயில குளிர்ந்த காற்று, சாரல் காற்று வரும். மைசூர்லையும் இன்றைக்கு பெங்களூரு, மைசூருக்கெல்லாம் இடிமழை பொழிவை கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டிலே இன்று முதல் வரக்கூடிய 31ஆம் தேதி வரை இடிமழை பொழிவும் அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழையும் சீராக அதிகரிக்கும். 1ஆம் தேதிக்கு மேல் நன்றாக அதிகரிக்கும். குறிப்பாக ஆடிப்பெருக்கு தினமாகிய ஆகஸ்ட் 3 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகஸ்ட் 3, 4, 5 வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கு. குறிப்பாக வயநாட்டில் அச்சுறுத்தும் மழையே தெரியுது. அந்த நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கிழக்கு சரிவு வரைக்குமே மழை இருக்கும். அதாவது பவானி சாகர் சரிவு வரைக்குமே நல்ல மழை இருக்கும். அதே போலதான் வால்பாறையில் கொடுக்கக்கூடிய மழை அந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகளில் வலுவான சாரலை கொடுக்கும் நெகமம் வரைக்கும். இப்ப பிரச்சனைக்குரிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகமத்துக்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, நெகமத்துக்கும் அரவக்குறிச்சி, மணப்பாறை இடைப்பட்ட பகுதி. ஆனால் அந்த இடத்துலையும் கூட கொஞ்சம் சாரல் தூரல்லாம் கொடுக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் இந்த சுற்றின் மழைப்பொழிவு சற்று குறைவாக இருந்தாலும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில தூரல் சாரல்லாம் வரும். அந்த இடம் தவிர பிற பகுதி எல்லாமே நெகமம் வரைக்கும் நல்ல மழை இருக்கும். படிப்படியாகத்தான் அதிகரிக்கும். முதல்ல குளிர்ந்த காற்று வந்திருக்கும் இன்றைக்கெல்லாம். அதுல தூரல் 1-2 கொடுத்திருக்கும். முக்கோணம் வரைக்கும் சாரல் நனைத்திருக்கும். நெகமம் வரைக்கும் சாரல் தூரல் வந்திருக்கும். அப்பாச்சி கொண்டிருப்பதில் நேற்று இரவிலிருந்தே தூரல் தொடர்ந்து கொண்டிருக்கும். அது இடையில ஓய்ந்தாலும் மீண்டும் மாலை வந்தால் இன்று மாலையிலிருந்து மழைப்பொழிவு மீண்டும் தொடங்கி தீவிரமடையும். ஆக வெப்ப சலன இடிமழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் கேரளா கர்நாடகாவில் மெல்ல தீவிரமடையும். இரண்டும் இருக்கும். வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு, காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை, தென்மேற்கு பருவமழை, காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் இணைந்த மழையாக ஆகஸ்ட் 2, 3, 4, 5 தேதிகளில் இருக்கும். தொடர்ந்து 10 தேதிக்கு மேலையும் அந்த மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். 15 தேதியிலிருந்து பிக்கப் ஆகும். 18ல இருந்து மிகவும் ஸ்ட்ராங் ஆகும். 20 தேதிக்கு மேல நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். மாத இறுதி 10 நாள் மிக ஸ்ட்ராங்கா இருக்கும். அணைகளை நிரப்பும் மழை அப்போதான் ஆகஸ்ட் இறுதி 10 நாள். செப்டம்பரில் அது மேலும் வலுப்பெறும். நல்லா ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்றேன். எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்கின்ற வார்த்தையை மனதில் போட்டுக்கொண்டு உங்களை அச்சுறுத்தும் வார்த்தைகளா இருக்கு. நல்லா உங்களுக்கு இன்னும் விவசாயிகளை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. படங்கள் எல்லாம் போட்டு உங்களை கவலை ஏற்படுத்துறாங்க. நேற்றைக்கு பாருங்க, வழித்தடத்துல எல்லாம் போற வழியெல்லாம் இதே கேள்விதான். என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆகவே தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டால், மழை பெய்யுமா பெய்யாதா என்ற மனக்கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் நம்முடைய வானிலை அறிக்கையை அப்படியே ஓபன் பண்ணுங்க. உள்ள போய் பார்க்கணும் கூட தேவை கிடையாது. மேல ஓபன் பண்ணாலே தலைப்பிலேயே இருக்கும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் ஊட்டும் வகையில, நம்பிக்கை ஊட்டும் வகையில கொடுக்கக்கூடிய தகவலாக நான் நினைக்கிறேன். ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். மழை பொழிவு, வெப்பச்சலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும், அளவிலும் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 1 நன்றாகவே இருக்கும். ஆகஸ்ட் 3, 4, 5, 6 தேதிகளில் வலுத்து இருக்கும். பிறகு சீராக இருக்கும் 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும். பிறகு 15லிருந்து வலுப்பெறும், 18லிருந்து மிகவும் வலுப்பெறும், 20லிருந்து மிகவும் வலுப்பெறும். ஆகஸ்ட் இறுதி 10 நாள் பலத்த மழை, அணைகளை நிரப்பும் மழை இருக்கு. அப்ப நிகழ்வெல்லாம் ஒடிசாவிற்கு வந்து ஆந்திர பிரதேசம், ஒடிசாவிற்கு அடுத்து வரும். அதுக்கு அடுத்தது ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். அடுத்து மத்திய ஆந்திர பிரதேசம். அக்டோபர்
தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். நிகழ்வு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிற்கெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் பொழுது கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும். இதுல குறிப்பாக அறுவடை குறுவை அறுவடையை ஆழ்துளை கிணறுகள் மூலமாகவும் ஏரி பாசனம் மூலமாகவும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மழை, அக்டோபர் 15 தேதி தென்மேற்கு பருவமழை அச்சுறுத்தும் மழையாக, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும். வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து அறுவடை போன்ற பணிகளை திட்டமிட வேண்டும். விவசாயிகள் என்றாலே வானிலை அறிக்கை முக அடிப்படை. ஆகவே வானிலை இருந்து விவசாயம் செய்திட வேண்டும். அறுவடை நாட்களிலே வானிலை அறிந்து அறுவடை பணியை தொடக்க வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை குறித்து ஏற்கனவே சொல்லியாச்சு. அக்டோபர் 18 தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கமே வலுத்திருக்கும். ஜனவரி 10 வரை நிறைய மழை, சிறு நிகழ்வும் வலுவான மழை பொழிவை கொடுக்கும். வலுவான நிகழ்வு உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது தொடர்பான அடுத்த அறிக்கையும் வரக்கூடிய நாட்கள்லையும் தினசரி கொடுக்கும் அறிக்கையும் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.